உங்க விஜய் நான் வர விஜய் உங்க விஜய் உயிர் வரனா. ஜனநாயகம் மிகுந்த எதிர்பார்ப்பும் பரபரப்பையும் ஏற்படுத்திக்கிட்டு உரிய நேரத்தில் வந்துருமா வராதான் போராடிக்கிட்டு இருந்தப்ப திட்டமிட்ட தேதியில் படம் வெளியாகவில்லை. அது மாநில அரசியல் எல்லாம் ஆளும் கட்சி திமுக அப்படிங்கிற அடிப்படையில் நேரடியாக அவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் ஒட்டுமொத்த திரையரங்குகளில் 60% திரையரங்குகள் தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டதாக சொல்லியிருந்த நிலையில் சென்சார் சான்றிதழ் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு அதற்கு எதிராக தேதி 9ஆம் தேதி படம் வரும்னா அது வரைக்கும் தணிக்கை சான்றிதழ் வாங்க முடியலை. அதற்கு எதிராக வழக்கெல்லாம் தொடர்ந்து தனி நீதிபதி அவர்கள் அந்த படத்திற்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்து உடனே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சென்சார் போர்டு CBFCக்கு சொல்ல அவங்க அதை மேல் முறையீடு பண்ணி அந்த ஒரு தனி நீதிபதியோடைய தீர்ப்புக்கு எதிராக ஒரு ஸ்டே வாங்கி அது மறுபடியும் படம் உரிய தேதியில் வெளிவரவில்லை என்பது பல விஜய் ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றம் தான். ஆனால் இந்த படம் ஒரு 3 மணி நேரம் ஓடக்கூடிய படமாக சொல்லப்படுது. 3 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த படம் 300 கோடி செலவில் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அதில் இன்னொரு கூற்று அதிகபட்சமாக விஜய்க்கான சம்பளமே அதில் 275 கோடி என்றும் ஒரு சாரார் செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பிரமாண்டம் என்பது விஜயின் சம்பளம், கதைக்களம் அப்படி இருந்தாலும் இது அவருடைய டிவிக்கு அரசியல் கட்சி அரசியல் வரவு இந்த சூழல்ல இந்த படம் அப்படி 2026 தேர்தலோடு தொடர்பு படுத்தி அதுல பெரிய ஏதோ செய்திகள் சொல்ல போறதா எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அதனாலதான் படத்தின் தலைப்பு கூட ஜனநாயகன் வச்சாங்க. அரசியல் உள்ளடிகளில் நிறைய இருக்கும் உள்ளடிகள் உள்குத்துகள். இங்கே ஆளுங்கட்சி மாநிலத்தில் ஆளும் கட்சி, மத்தியில் ஆளும் கட்சி, அரசாங்கங்கள், புது வரவு, இவர் யாரிடமும் சமரசம் செய்யாத ஒரு அரசியல் கட்சியாக காட்டிக்கொண்டு இளைஞர் படையோடு மாற்றத்தை கொண்டு வருவதாக பேசிக்கொண்டிருக்கிறார் விஜய். இந்த சூழலில் எதிர்பாராத சென்சார் சர்டிஃபிகேட் மூலமாக ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறது உள்ளபடியே ஆச்சரியம்தான். ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா, சென்சார் சர்டிஃபிகேட்டில் சிக்கல்கள் வரக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன பெரிய சமூக அக்கறையோடு கூடிய நிறைய புரட்சிகரமான கருத்துக்களோடு படம் இருந்திருக்குமானா இல்லை. ஒரு பிரபலமான ஒரு வெற்றி பெற்ற தெலுங்கு திரைப்படத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க. ஆனால் இது ரசிகர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கான தீனி கொடுக்கக்கூடிய ஒரு பரபரப்பான பஞ்ச் டயலாக்களோடு கூடிய படமாக தான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு ஓகோங்கிற ஒரு எபிக் மூவியா அப்படி ஒரு படைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் துளியும் இல்லை. ஆனால் ஒரு கரம் மசாலா படமாக ரசிகர்களை திருப்திப்படுத்தி ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோடு அங்கே ஒரு சில அரசியல் நடிகளோடு கூடிய வசனங்களோடு இந்த படம் அமையும். அதற்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக நம்மளுடைய இந்தியன் ஃபிலிம்ஸில் தணிக்கைக்கு சான்றிதழ்களில் 4 வகையான சான்றிதழ்கள் கொடுக்கறது உண்டு. அதில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிற UA அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன் சப்ஜெக்ட் டு பேரண்டல் கைடன்ஸ் அப்படின்னா. அப்படின்னா அது என்னன்னா, நார்மலாக U சர்டிஃபிகேட்னா யாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படம். UAனா ஒரு எல்லாரும் பார்க்கலாம், ஆனால் குழந்தைகள் மட்டும் பேரண்டல் கைடன்ஸோட, குறிப்பாக குழந்தைகள் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பேரண்ட் ஒரு காஷனோட ஒரு எச்சரிக்கையோடு பேரண்டல் கைடன்ஸோட போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் குறித்து. அதுலேயே அந்த UAலே 3 விதமான சர்டிஃபிகேட்ஸ், UA 7+, UA 13+, UA 16+ எல்லாம் ஒரு 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 வேறுபாடுகள் காட்டுறது உண்டு. அப்போ UA அப்புறம் A ஒன்லி அடல்ட்ஸ் ஒன்லி தான் எடுத்து, அப்புறம் Sன்னு ஒரு கேட்டகரி சர்டிஃபிகேஷன் இருக்குது. அது ரேராக வரும். அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மூவிஸ் மேட் ஃபார் டாக்டர்ஸ், அது மாதிரி ஏதாவது ஒரு சயின்டிஸ்டுக்காக
ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷனை மையப்படுத்தி ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட படமாக இருக்கும். இதில் இதுக்கு யூஏ கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்ன பிறகு அதுக்கு எதிராக தணிக்கை குழு சென்சார் போர்டு மேலே அப்பீல் பண்ணி அது ஹியரிங்கே ரொம்ப தள்ளி பொங்கல்லாம் முடிஞ்ச பிறகு வச்சிருக்கிறாங்க. ஸோ இமீடியட்டாக அந்த படம் வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரி, ஜனநாயகன் வந்துருச்சு. வந்த பிறகு இந்த தேசத்தில் இல்லை, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லா விதமான அரசியல் அசிங்கங்களோ இல்லைன்னா ஊழலோ இருக்கக்கூடிய சிக்கல்களோ எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அளவுகளுக்கு ஜனநாயகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய படமாக அமைஞ்சி நிறைய அதிரடியான மாற்றங்களை உண்டு பண்ணிடுமா அப்படின்ற ஏக்கம் யாருக்கும் இருக்குமே. ஆனால் நம்ம அல்டிமேட்டாக ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறாது. ஏமாறப்போவது என்னவோ எந்த சார்பும் எடுக்காம வாக்களித்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் தொடருமோ அப்படின்னு அஞ்சக்கூடிய அளவில் தான் நிலவரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் வரும், கரகோஷத்தோடு ரசிகர்களின் கொண்டாட்டத்தோடு மிகப்பெரிய வசூலை ஈட்டலாம். ஆனால் அது எந்த விதத்திலேயாவது ஜனநாயகத்தை மீட்டெடுக்க, ஜனநாயகத்துக்கு உடன் சேர்க்கும் வகையில் அமையுமா? அது எப்போ வருதோ வரப்ப அது எந்த விதத்தில் ஜனநாயகத்துக்கு வலு சேர்த்து விஜயின் ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக மாறி இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லோரும் இந்த நாட்டிற்கான நல்லது செய்கின்ற அல்லது ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்கிற இளைஞர்களாக, குடிமகன்களாக பலம் வருவதற்கு அந்த படம் உதவுமா? இல்லை வெறுமனே விஜயின் வெற்றி பட வரிசையில் மட்டும் விஜயின் கடைசி படமாக மட்டும் அமையுமா என்பதை படம் வந்த பிறகுதான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். ஐ ஆம் கம்மிங் என்று சொல்லியிருந்தார் அந்த ட்ரெய்லர்லாம் விஜய். டிவிகேயாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அல்லது அவரது படமான ஜனநாயகனாக இருக்கட்டும், வரட்டும். என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கிறதுக்கு பல லட்சம் பல கோடி மக்களின், பொதுவான மக்களின் போல நாமும் we are also waiting for ஜனநாயகம்.